ஃப்ரெண்ட்ஸ். சார் நான் உங்களுடைய ஷாஸ் சீக்ரெட்டோட பியூட்டிஷியன் அண்டு காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. கோல்டு ப்ராசஸில் சோப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் வந்து கெமிக்கல் ஃப்ரீ ஹேண்ட்மேட் கோல்ட் ப்ராசஸ் சோப் தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கொரியர் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக்கும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ் அண்டு ரெசிபி அண்டு காஸ்மெட்டிக் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ என்னுடைய பியூட்டி டிப்ஸும் சரி, என்னுடைய காஸ்மெட்டிக்கும் சரி நல்லா ரிசல்ட் வரும். எந்த சைடு எஃபெக்டும் கிடையாதுங்க. ஃபுல் வந்து ஹெர்பல் வச்சு தான் நான் வந்து எல்லாமே வந்து செய்வேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த சிக்கன் அண்ட் சேப்பக்கிழங்கு வச்சு எப்படி கிரேவி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆன பிறகு சேப்பக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். சேப்பக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து எடுத்துடலாம். இப்போ கடுகு, ஜீரகம், வெங்காயம், வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், இதிலே வந்து கறி லீஃபும் நான் சேர்த்துடுறேன். ஸோ இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா அரைச்சி வச்சுட்டு வந்துட்டேன். அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் எல்லாமே வந்து தனியாக வருது, மேலே வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், ஸோ இந்த 4மே வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வந்து மசாலாவை நல்லா வதக்கிக்குங்க. மசாலா வந்து நல்லா வதங்கணும். லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க. லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை நம்ம சேர்த்து வச்சுங்க. ஸோ இதுவே வந்து மசாலாவோடையே வந்து நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வந்து வதக்கிக்குங்க. ஸோ மசாலாவும் சிக்கனும் நல்லா வதங்கிடுச்சுங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சேப்பக்கிழங்கு, அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். ஸோ இதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஒரு 2 நிமிஷம் வந்து மசாலாவோட இதுவும் வந்து வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துடுறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான வாட்டர் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் காரம் உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ கிரேவி வந்து ஆயிடுச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் இதில் மல்லித்தூள் வந்து நான் சேர்க்குறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான சிக்கன் சேப்பக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள் எந்த அளவு கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்ட்டு. சூடாக நம்ம சாப்பாட்டில் போட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த கிரேவி. ஒன்ஸ் நீங்கள் இது வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் ஒன்ஸ் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.